அங்கன்வாடியில் இருந்த 3 வயது பேரனை வீட்டிற்கு அழைத்து சென்ற தாத்தா, மகனை காணவில்லை என்று பல இடங்களில் தேடி அலைந்த தாய், பூட்டிய வீட்டுக்குள் இருந்து கேட்ட சிறுவனின் அலறல் சத்தம், கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகனை பார்த்து நிலை குலைந்த பெற்றோர், கையில் கத்தியுடன் பக்கத்திலேயே அமர்ந்திருந்த தாத்தா, பேரனுடன் கொஞ்சி விளையாட வேண்டிய தாத்தாவே பேரனை கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளி சிக்கினானா? மத்தியானம் 12 மணி இருக்கும். அங்கன்வாடியில 3 வயது மகன் மதுக்குமார கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க தாய் மாருதி. அப்போ அங்கன்வாடியில இருந்தவங்க, உங்க மகனை உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரு பேரு கூட பீமப்பான்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடியில இருந்தவங்க, நம்ம தாய் மாமன் தான் கூட்டிட்டு போயிருக்காருன்னு மாருதியும் அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போனாங்க. ஆனா வீட்டுல குழந்தையும் இல்ல, பீமப்பாவும் இல்ல. ஒருவேளை பிள்ளைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்னு பாக்குறதுக்காக அங்க போய் பார்த்திருக்காங்க. ஆனா அங்கேயும் மதுக்குமாரும் பீமப்பாவும் இல்ல. பீமப்பா குழந்தைய எங்க கூட்டிட்டு போயிருப்பாருன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பீமப்பாவோட வீட்டுல இருந்து சிறுவன் கதறும் சத்தம் கேட்டிருக்கு. ஐயோ, இது நம்ம மகனோட சத்தமாச்சே, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் பதறி போயிட்டாங்க. சிறுவனோட சத்தம் கேட்ட வீட்டை நோக்கி ஓடி போய் பார்த்தப்போ கதவு உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. இரும்பு கதவுங்கிறதால ஈஸியா உடைக்க முடியல. பூட்டப்பட்டிருந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு சிறுவனோட அம்மா அப்பா சொந்த பந்தம்னு ஏகப்பட்ட பேரு சிறுவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டாங்க. சிறுவனுடைய சவுண்டு மட்டும் அப்பப்போ விட்டு விட்டு கேட்டிருக்கு. அதை தவிர வேற எந்த சத்தமுமே வீட்டுக்குள்ள இருந்து வரல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. ஆனா தகவல் சொல்லி ரொம்ப நேரமாக்கியும் போலீஸ் பாட்டுக்கு வரலன்னு சொல்லப்படுது. சிறுவனுடைய சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற சிறுவனை காப்பாத்த எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் சிறுவனுடைய சத்தம் கேட்ட அந்த வீட்டோட கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தாங்க. அங்க 3 வயசு சிறுவன் மதுக்குமார் இருந்த கோலத்தை பார்த்து பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்க. ஏன்னா மதுக்குமார் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கான். டிரஸ் முழுக்க ரத்தம் படிஞ்சபடி கையில கத்தியோட வெறித்தனமா உட்கார்ந்து இருந்திருக்காரு பீமப்பா. இவனை அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல குழந்தைய காப்பாத்துவோம்னு உடனடியா மதுக்குமார மீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆனா சிறுவன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டான். சிறுவனை கொலை செஞ்ச இடத்துல இருந்து 1 இன்ச்சு கூட நகராம இருந்த பீமப்பாவை அரெஸ்ட் பண்ணி அவங்க பாணியில விசாரிச்சாங்க போலீஸ். பீமப்பா எதுக்காக சிறுவனை கொலை செஞ்சான், சிறுவன் மேல பீமப்பாவுக்கு அப்படி என்ன வன்மம்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இந்த கொடூர கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பக்கத்துல உள்ள ஹங்குண்ட் கிராமத்தை சேர்ந்தவ மாருதிக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்திருக்காங்க மாருதி. கல்யாணம் ஆனதுல இருந்தே மாருதிக்கும் அவங்களுடைய தாய் மாமன் பீமப்பாவுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. மாருதியோட தாய் மகள் மாருதி பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டதாலதான் இந்த சண்டை வர்றதுக்கே காரணமா இருந்திருக்கு. என்னோட அக்கா சொத்துல இருந்து எனக்கு பாதி கொடுக்கணும்னு தினமும் குடிச்சிட்டு வந்து மாருதி கிட்ட சத்தம் போட்டிருக்காரு. மாருதியும் தாய்மாமன் தானேன்னு எதுவும் பேசாம இருந்தாங்க. இதுக்கு நடுவுல சொத்துல பாதி பங்க தன்னுடைய தம்பிக்கு கொடுக்க முடிவு பண்ணாங்க மாருதி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பீமப்பாவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிற, உன் தம்பிக்கு சொத்துல ஷேர் கொடுக்கறியான்னு கேட்டு ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு.
அதனால மாருதிய பழி வாங்குறதுக்காக அவங்களுடைய 3 வயசு குழந்தைய கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு பீமப்பா. சம்பவத்தன்னைக்கு அங்கன்வாடியில இருந்து மதுக்குமார கூட்டிட்டு வந்த பீமப்பா வரும் வழியிலேயே சிறுவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வீட்டு கதவை மூடின பீமப்பா கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து வந்து 3 வயசு சிறுவனோட கழுத்தை கரகரன்னு அறுத்திருக்காரு. அதுல துடிதுடிச்சு போன சிறுவன் மதுக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்துட்டான். மொத்த உண்மையையும் பீமப்பா வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லவே அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் பீமப்பாவை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளிட்டாங்க.